இந்த தேர்தலை கண்காணிக்கிறதுக்காக தேர்தல் கமிஷனோட இன்டர்நேஷ்னல் எலெக்ஷன்ஸ் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஐஇவிபின்னு சொல்ல ப்ரோக்ராம் கீழே ஒரு 9 மெம்பர் டெலிகேட்ஸ் வந்து 6 கண்ட்ரிலேருந்து புதுச்சேரியை வந்து பார்க்க வராங்க, பார்வையிடறதுக்காக வராங்க. அவங்களோட கண்ட்ரிஸ் விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ் ரிப்பப்ளிக், அதாவது கிர்கிஸ் ரிப்பப்ளிக், கோட் தைவோர்னா ஐவரி கோஸ்ட், பட் அஃபிஷியல் நேம் வந்து கோட் தைவோர், மால்டோவா, மங்கோலியா, கயானா அண்ட் பூட்டான். இங்கிருந்து ஒரு 9 டெலிகேட்ஸ் ஆல்ரெடி புதுச்சேரி வந்து அடைஞ்சிட்டாங்க. அவங்க இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் வந்து நம்மளுடைய கண்காணிப்பு மையத்தில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சிஓ அவங்கள மீட் பண்ணுறாரு ஈவினிங். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நம்மளோட தேர்தல் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி வந்து டிஸ்பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. போலிங் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த போலிங் ஸ்டேஷனில் போய் அடையிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவங்க அடையிறத வந்து அவங்களால டேரெக்டாக கண்காணிக்க முடியும். கண்காணிக்கிறத விட அவங்களுக்கு ஒரு அனுபவமாக தான் பார்க்கணும். அவங்க நாளைக்கு வந்து இந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு சில போலிங் ஸ்டேஷன்ஸ் விசிட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம இந்திய தேர்தலில் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக இந்த விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. எஸ், இந்த முறை நம்ம மெய்ப்பொருள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்துட்டோம். இந்த மெய்ப்பொருள் அப்படின்ற ப்ராஜெக்ட் என்னென்னா, இப்போது வலைதளங்களில் வந்து செயலிகள் மூலமாகவும் பரவுகிற தவறான தகவல்கள், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான தகவல்களை வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கண்காணித்து போலீஸ் உதவியுடன், போலீஸில் இருக்கிற சைபர் க்ரைம் செல்லோட கொலாபரேஷனோட இந்த மெய்ப்பொருள்ன்ற ப்ராஜெக்ட் 2 விஷயங்களை பண்ணுது. ஒன்று வந்து மக்களுக்கு வந்து தவறான தகவல் எதுங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவை எடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 2வது விஷயம், அப்படி தவறான தகவல் பரப்பப்பட்டால் அதன் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறத சைபர் கிரைம் மூலியமாகவும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த மெய்ப்பொருள் 2.0 அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட தவறான தகவல் மட்டுமே ஒரு 113 தவறான தகவல்களை வந்து வலைதளங்கள்லேருந்தும் செயலிகளிலிருந்தும் நம்ம டேக் டவுன் ஆர்டர் அப்படின்னு ஐடி ஆக்டில் செக்ஷன் 79(3)B அப்படிங்கிற அந்த டேக் டவுன் ப்ரொவிஷன் வந்து நோடல் ஆஃபீஸர் மூலியமாக அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், செயல்கள்லாம் இது பண்ணுற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு டைரெக்ஷன் கொடுத்து இத்தனை 113 விஷயங்களை வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்ட நபர் மீது. கடைசியாக நம்ம சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்லையும் பண்ணணும் புதுச்சேரியில். அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் கவுண்டர் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், அதன் மூலியமாக என்ன சொல்ல வரோம்னா, புதுச்சேரியில் நடக்கிற எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம போன டைம் கொடுத்த பிஎல்ஓ கிட்டு, அப்புறம் போலிங் பார்ட்டி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டு, இந்த மாதிரி போலிங் மெட்டீரியல்ஸ்க்கெலாம் ஒரு கிட் கொடுப்போம். அந்த பேக் கூட நம்ம ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஓட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யூஸ் பண்ணதுமே எடுத்து ரீபர்பஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே பண்ணுற கார்பன் எமிஷன்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மரங்கள் நிறையா நட்டிருந்தோம். இந்த முறையும் அது மாதிரி முன்னெடுப்புகள் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வெகு விரைவில் நம்ம மீடியா கிட்ட ஷேர் பண்ணுறோம். நன்றி.